இந்த நாளிலே ஒரு வேத வசனத்தை காண்பிக்க விரும்புகிறேன். ஏசாயா 60ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார் என்று ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. கர்த்தர் இந்த உலகத்துக்கு ஒளியாக வந்தன்னு வேதம் சொல்லப்படுகிறது. உங்கள் வாழ்க்கையிலையும் அவர் ஒளியாக இருக்க போகிறாராங்க. எப்பொழுதுன்னு சொன்னால், நம்ம எத்தனையோ காலங்கள், எத்தனையோ நேரங்கள் நம்ம வாழ்க்கையில் எதுவும் நடக்காதபடிக்கு ஆலயத்துக்கு போயிருக்கலாம், ஜெபித்திருக்கலாம், எல்லா காரியத்தை பற்றி நம்ம ஆலோசனை பண்ணியிருக்கலாம். நம்ம வாழ்க்கையில் எதுவும் நடக்காத போது நம்ம என்ன பண்ணியிருப்போம்? நம்ம இருளான வாழ்க்கையில் தள்ளப்பட்டிருப்போம். ஆண்டவர் அந்த தள்ளப்பட்ட வாழ்க்கையை பற்றி தான் இருள் என்று சொல்லுகிறார். இந்த வீட்டில் லைட்டை போட்டால் தான் வெளிச்சம் வரும், பிரகாசம் வரும் அப்படின்னு நினைக்கிறோமே, அந்த ஒரு இருளை பற்றி ஆண்டவர் சொல்லலை. உங்கள் வாழ்க்கையில் தள்ளப்பட்ட நிலைமைகள், எழும்ப முடியாது இருக்கிற காரியங்கள், அதெல்லாம் இருள் என்றார். கீழ்ப்படியாமை ஒரு இருள். தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இருந்தால் கூட நம்ம வாழ்க்கையில் அந்த இருள் நீக்க முடியாதுங்க. எத்தனையோ வார்த்தைகள் இது அடக்கி இருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ இதெல்லாம் கீழ்ப்படியாமை, இதெல்லாம் தூக்கி போடுங்க, ஆண்டவருக்கு கீழ்ப்படிங்க. முதலாவது தேவனுக்கு கீழ்ப்படினோம். கீழ்ப்படியும் போது தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படணும், முதலாளி கீழ்ப்படினோம். இதெல்லாம் இருள் தாங்க. இந்த இருளான வாழ்க்கையெல்லாம் தூக்கி போட்டுட்டு உண்மையாக நம்ம வாழும்போது அந்த பூலோகத்திற்கு பிரகாசிக்கிற மெய்யான ஒளியாக இயேசு கிறிஸ்து நம்மளை பிரகாசிக்க பண்ணினார். நம்ம என்ன பண்ணோம்? மங்கி இருக்கிற போல் நம்ம வாழ்க்கை இருக்குதுங்க. இதனாலன்னா நம்ம கீழ்ப்படியாமனால அநேக காலத்தில் நம்ம சிக்கி கொண்டு போகிறோம். சிக்கி கொண்டு நம்ம இருளில் மாட்டிக்கிறோங்க. பிரகாசிக்க முடியல. ஆலயத்துக்கு போனாலும் நம்ம என்ன பண்ண முடியல, மேலே எழும்ப முடியல. இதுதாங்க காரணம். இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறான்னா, அதுக்காகத்தான் கர்த்தரே நான் நித்திய வெளிச்சமாக இருக்க போகிறார். கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார்னா, அவர் நம்ம வாழ்க்கையில் நல்லா நம்ம எல்லாத்தையும் தூக்கி போட்டோம்னா நம்ம வாழ்க்கையில் நித்திய வெளிச்சமாட்டாருமா. சந்திரன் சூரியன் அஸ்தமிப்பதும் இல்லை, சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பாராங்க. அவரே உனக்கு வெளிச்சமாக வந்துடுவார். ஏன்னா நம்மளுக்குள்ளே இருள் இருக்குதுங்க. இருள்னா அழுக்கான காரியங்கள், நம்மளுக்குள்ளே ஒரு பரிசுத்தம் வேணும். நம்மளுக்குள்ளே ஒரு அநேக பொய் பேசுவது, அநேக காரியத்தில் நம்ம மற்றவங்களை தூஷணமாக பேசுவது, இதெல்லாம் இருள் தாங்க. இந்த மாதிரி காரியத்தில் நம்ம தூக்கி போட்டுட்டு ஆண்டவருக்கு உண்மையாக வாழும்போது அவர் நமக்கு பிரகாசிக்கிற மெய்யான ஒளியாக நம்மக்கிட்ட நம்ம வாழ்க்கையை பிரகாசம் பண்ணி துக்க நாட்கள் இந்நேரம் முடிஞ்சு போச்சுன்றாருங்க. யாரெல்லாம் இந்த வார்த்தையை ஏற்றுக்கிறீங்க? நான் இனி பாவம் செய்ய மாட்டேன், இனி யாரையும் திட்ட மாட்டேன், யாரையும் நான் தூஷணமாக பேச மாட்டேன், நான் எல்லாருக்கும் கீழ்ப்படிந்து நடப்பேன், யாருன்னா என்னை திட்டினா கூட நான் திருப்பி எதுவும் பேச மாட்டேன், நான் ஆண்டவருக்குள்ளே உண்மையாக நடக்க போகிறேன்னு சொன்னோன்னா உங்கள் வாழ்க்கையை பற்றி தாங்க ஆண்டவர் சொல்கிறாரு. உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போயிருந்து. எப்போ முடிஞ்சு போச்சுங்க? யாரெல்லாம் ஒப்பு கொடுத்து இந்த நாளில் நான் இயேசுக்காக வாழ போகிறேன், இயேசு கிறிஸ்துக்கு எப்படி சொன்னாரோ அதே மாதிரி நான் பிரகாசிக்க போகிறேன், என் வாழ்க்கை இப்படி இருக்காது, என் தேவன் எனக்குள்ளே வந்துட்டார், என் வாழ்க்கை பிரகாசிக்க போகிறான்னு யாரெல்லாம் சொல்கிறீங்களோ உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாகவே அவர் கர்த்தரே நித்திய வெளிச்சமாய் உங்களை ஆசீர்வதித்து உன்னை மேலும் மேலும் உயர்த்த வல்லவராக இருக்கிறார். ஆமென். காட் பிளஸ் யூ.